அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். வடசென்னையில் வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கலின் போது திமுக மற்றும் அதிமுக இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை செய்தியாளர் காண்டிபன் வழங்கிட கேட்கலாம். காண்டிபன், வணக்கம். மேலும் விவரம். பிரியங்கா, வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில் வேட்புமனு தாக்கலானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இன்று சற்று முன்பாக அதிமுக, திமுக இரண்டு தரப்பில் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய வந்திருந்தார்கள். முதலாவதாக அதிமுக வேட்பாளரான ஆர் மனோ அவர்கள் வந்திருந்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட டோக்கன் எண் 7. அதே நேரத்தில் முன்கூட்டியே திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய கலாநிதி வீராசாமி அவர்கள் போட்டியிடுவதற்கு வருவதற்கு முன்பாக காலை 9 மணிக்கு டோக்கன் எண் 2 வாங்கியிருக்கிறார்கள். தற்போது உள்ளே வந்திருக்கக்கூடிய அவர்களுக்குள் காலதாமதமாக வந்தவர்கள் யார் என்பது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பாக என்ன வைக்கிறார்கள் என்றால், இவருக்கு எப்படி 2ஆம் எண் டோக்கன் கொடுக்கப்பட்டது, குறிப்பாக 7ஆம் எண் டோக்கன் தேர்தல் நடத்தக்கூடிய அந்த வேட்பாளர் வந்த பிறகுதான் கொடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டார்கள். காவல்துறையை பொறுத்தவரைக்கும் காலையிலிருந்து இந்த பகுதியில் ஐடி கார்டு, அடையாள அட்டை உள்ளிட்டவற்றை சோதனை செய்து அனுப்பி கொண்டிருந்தார்கள். வேட்பாளரை பொறுத்தவரும் வரிசையாக அனுப்பி கொண்டிருந்த நிலையில் தற்போது திமுக வேட்பாளராக இருக்கக்கூடிய கலாநிதி வீராசாமி முன்கூட்டியாக உள்ளே அமர்ந்து கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் தான் ராஜேஷ், அதிமுகவை சேர்ந்த மாவட்ட செயலாளர் ராஜேஷுக்கும் திமுகவில் இருக்கக்கூடிய தற்போது அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அவர்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக அவர்களுக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நாங்கள் தான் முன்பாக வேட்புமனு தாக்கல் செய்வோம் என்று தற்போது பிடிவாதமாக தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் முன்பாக அமர்ந்து பேசி வருகிறார்கள். என்ன செய்வது என்று தெரியாமல் தற்போது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் யோசித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இங்கு இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் வெளியேற்றப்பட்டு முறையாக உள்ளே அனுமதிக்க ஏற்பாடு காவல்துறை தரப்பில் செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. பிரியங்கா, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் பண்ண வேண்டும் அப்படின்னா முதல்ல அவங்க நேரடியா இந்த இடத்துல டோக்கன் வாங்கணும்னு சொல்லிட்டு விதிமுறைகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திமுக வேட்பாளரை பொறுத்தவரை காலையிலிருந்து வராத இருக்கக்கூடிய அந்த திமுக வேட்பாளருக்கு முன்கூட்டியாக அவருடைய வேட்பாளர் தரப்பிலிருந்து ஒரு நபர் தனியாக டோக்கன் எண் 2 வாங்கியிருக்கிறார். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் வந்த பிறகுதான் டோக்கன் விநியோகிக்கப்படும் என்று தெரிவித்ததை அடுத்து அதிமுக வேட்பாளர் ஆர் மனோகரன் வந்த பிறகு டோக்கன் எண் 7 கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் தரப்பில் இருக்கக்கூடிய வாதம் என்னவென்றால், அதிமுக பொறுத்த வரைக்கும் வேட்பாளர் வந்த பிறகுதான் டோக்கன் கொடுக்கப்படும் என்று கூறிவிட்டு முன்கூட்டியே 2ஆம் நம்பர் டோக்கனை எப்படி வழங்கினார்கள், வேட்பாளர்கள் எங்களுக்கு பின்னால் தான் வந்தார்கள், அவர்களுக்கு முன்கூட்டியே எப்படி வழங்கினார்கள் என்பதுதான் தற்போது வாதமாக வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த வேட்புமனு தாக்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்றால், தற்போது அதிமுக முன்கூட்டியே வந்திருந்தாலும் திமுக பின்னால் வந்தாலும் டோக்கன்ல இருக்கக்கூடிய அந்த எண்ணின் அடிப்படையில எங்களுக்கு முன்னுரிமை கொடுங்கன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல தற்போது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கிட்ட முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் அப்படின்னு கேட்கும்போது அதிமுகவை சேர்ந்த வேட்பாளர் தான் முதல்ல வந்தாருன்னு சொன்னாலும் திமுக வேட்பாளருக்கு எப்படி 2வது டோக்கன் 2 எப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைத்து இருக்காங்க. தொடர்ந்து இவர்களுக்குள்ள சமரசம் செய்வதற்குண்டான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள். இதனால தற்போது இந்த பகுதியில், அதாவது வடசென்னை நாடாளுமன்ற தொகுதியில வேட்பாளர்களாக போட்டியிடக்கூடிய வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஏற்பட்டு இருக்கிறது. காலையிலிருந்து போலீசாரை பொறுத்த வரைக்கும் உள்ளே வரக்கூடிய நபர்கள் பரிசோதனை செய்யப்பட்டு குறிப்பாக அடையாள அட்டைகள் பரிசோதனை செய்தார்கள். அதே நேரத்தில் வேட்பாளர்களுடன் 5 நபர்கள் மட்டும்தான் உள்ளே செல்வதற்குண்டான அனுமதியும் கொடுத்து வந்தார்கள். அப்படி இருக்கையில் இந்த வேட்புமனு தாக்கல் செய்ய
செய்யக்கூடிய இந்த அலுவலகத்துடைய முதல் தளத்திற்கு 2 வேட்பாளர்கள் வந்தார்கள். அதே நேரத்தில் முதலில் செல்ல வேண்டிய வேட்பாளரை உள்ளே அனுமதிக்காமல் அவர்களுக்கு பின்னால் வந்து திமுக வேட்பாளரை எப்படி அனுமதித்தார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. குறிப்பாக திமுக சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு, அதே நேரத்தில் மேயராக இருக்கக்கூடிய பிரியா உள்ளிட்டோர் அனைவரும் வந்திருக்கிறார்கள். அதிமுக தரப்புல வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதே நேரத்தில் மாவட்ட செயலாளர் இருக்கக்கூடிய ராஜேஷ் இருவரும் வந்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்துல வந்து அதிமுக தரப்புல வந்து தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலகத்திலிருந்து நியாயம் கேட்டு வந்தார்கள் அதிமுகவினர். ஆனால் அதுக்கு உண்டான உரிய பதில் அளிப்பதற்கு முன்பாகவே திமுக சார்பில் அமைச்சர் சேகர் பாபு தவறான வார்த்தைகளை பயன்படுத்தி எதிர்த்து அவர்களிடம் வாக்குவாதத்தை ஈடுபட்டார்கள். இரு தரப்பிலும் வந்து வார்த்தை மோதல்கள் நடந்து வெடித்தது. இந்த வார்த்தை மோதல்களை தொடர்ந்தால் தற்போது சமரசம் செய்வதற்குண்டான ஏற்பாடு வந்து தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் கட்டா ரவி தேஜா அவர்கள் வந்து ஈடுபட்டிருக்கிறார்கள். கட்டா ரவி தேஜாவை பொறுத்த வரைக்கும் டோக்கன்ல வந்து பின்பக்கம் எழுதப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேர் குறித்த விவரங்களை வந்து சேகரித்திருக்கிறார். பேர் இல்லாத ஒரு டோக்கன் எப்படி கொடுக்கப்பட்டது என்ற ஒரு கேள்வி வைக்கப்படுகிறது. தொடர்ந்து 2 தரப்பிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் முன்னே வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டும் என்கிற ஒரு கருத்தை வந்து முன்வைத்து தற்போது தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர்கிட்ட வந்து பேசி வருகிறார்கள். தேர்தல் நடத்தும் அலுவலர் இவர்களுடைய பிரச்சனை தீர்ப்பதற்குண்டான ஏற்பாடு செய்து வருகிறார்கள். பிரியங்கா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.